உலகநாயகனின் கடைசி தீபாவளி பிளாக் பஸ்டர், அதாவது உலகநாயகனின் 21வது தீபாவளி பிளாக் பஸ்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆளவந்தான் திரைப்படம். யாரு? What are you? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா. இந்த படம் 100 நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஓடல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஆளவந்தான் படம் அப்ப அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணனாலும் இப்போ இந்த டூயல் ரோல எவ்வளவு அழகா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாடி பில்டிங்கா இருக்கட்டும், அந்த ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து இப்போ ஆச்சரியப்படுறாங்க. ஆளவந்தானுடைய ரீரிலீஸ் பயங்கரமா ஜனங்களால் ரசிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ 2001ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தப்போ நான் காஞ்சிபுரத்தில் நான் 12th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருந்த தலைவர் பெட்டி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போலாம் பெட்டி வரும். அந்த பெட்டியை வர எல்லாம் நிற்கிறோம், வேற யாரும் எங்க நவர கூட மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு அந்த கவுண்டரில் கூட்டின கூட்டம் அப்படியே இருக்குது. 11:45 வரைக்கும் பெட்டி வரவே இல்லை. ஆனாலும் ஒருத்தரும் நவரில், டீ குடிக்க கூட நவரில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. 11:45 அந்த பெட்டி வந்த உடனே அந்த வண்டியை அப்படியே ஒரு தூக்கிட்டாரு. எங்களுடைய தலைவர் அப்போ ஒருத்தர் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி அப்படியே வந்த உடனே அந்த காரையே அப்படியே எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண ஒரு படம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண படம் ஆளவந்தானுக்கு அப்புறம் ஒரு படம் கூட கிடையாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். He is a schizophrenic with paranoid delusion. ஆளவந்தான் கூடவே பாத்தீங்கன்னா அபய் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில அவரு ஈக்குவலா ஹிந்தி வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் 100 நாள் ஓடல. ஸோ அது மொத்தமா 25 படங்கள் உலகநாயகன் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல 10 படங்களுக்கு மேல வெள்ளி விழா படங்கள், 20 படங்கள் 100 நாளைக்கு மேல ஓடின படங்கள். இதுல 100 நாள் ஓடாத படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். 1979ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன நீலமலர்கள், 1984ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஜப்பானில் கல்யாணராமன், 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அபய் படம். அதாவது இது வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 படங்கள் தீபாவளிக்கு உலகநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல 20 படங்கள் பிளாக் பஸ்டர்.